ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் லீவ், பட் இருந்தாலும் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 181 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 155 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ் ரேஞ்சிலேருந்து, நிஃப்டி ஐடி வந்து 303 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 521 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு. நேற்று எஃப்ஐஎஸ்டிஎஸ் எடுத்து பார்க்கும்போது 2175 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஎஸ் பார்க்கும்போது 655 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 13ஆம் தேதி முந்தின நாள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸும் டிஎஸும் விற்றுருந்தாங்க, பட் வந்து நேற்று வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் வேல்யூவில் டீல் ஒன்று கிடச்சிருக்கு. ஐக்கியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு உங்கள் ஐடி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அந்த ஐக்கியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்டீஸோட ஒன் ஆஃப் த ஃபர்னிச்சர் ரீட்டெயிலாக இருக்கிறாங்க. ஷெட்டீஸில் ஒன் ஆஃப் த ஃபர்னிச்சர் ரீட்டெயிலாக இருக்காங்க. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபோசிஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சர்வீஸ் டெஸ்கில் பார்க்கும்போது நியர்லி 1,70,70,000 ஒர்க்கர்ஸ்க்கும் நியர்லி 2,60,000 டிவைசஸ், அதாவது 2,60,000 டிவைசஸ் ப்ளஸ் 19 லாங்குவேஜஸில் வந்து 5 இயர் டீல்னு சொல்கிறாங்க. இந்த கோர்சஸ் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐடி சர்வீஸ் கோர்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியாவோட ஒன் ஆஃப் த சர்டிஷ் ஃபர்னிச்சர் ரீட்டைலர் கம்பெனி கிட்ட தான் இந்த $100 மில்லியன் வேல்யூ அவார்டு, 850 கோடி உள்ள வேல்யூ உள்ள டீல் வந்து இவங்க இன்ஃபோசிஸ் கிடச்சிருக்கு. நியர்லி 5 இயர் டீலு. ஸோ இது பார்க்கும்போது ஹெச்எல், கேப்ஜெமினி, டிஎஸ்சி டெக்னாலஜி இவங்களோட முயற்சியை மிஞ்சிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டீலு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இந்தியா, போலாண்டு, ஸ்வீடன், யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 பொசிஷன் ஆஃப் த ஐக்கியா எம்ப்ளாயிஸ் வந்து அஃபெக்டட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே இமெயில் அனுப்புகிற வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1488 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஷேர் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ண முடியாட்டாலும் இந்த டீல் வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. இந்த 1400 கீழே பிரேக் பண்ணி ஒரு 1350 அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா இன்ஃபோசிஸில் நம்ம எகென்ஸ்ட் கன்சிடரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இன்ஃபோசிஸில் வெயிட் பண்ணுங்கள். இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு யூஎஸ் கோர்ட் வந்து ஒரு $194 மில்லியன் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்சி டெக்னாலஜி, ஃபார்மர்லி அந்த கம்பெனியோட நேமு சிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்கு, கம்ப்யூட்டர் கார்பரேஷன் அப்படின்ட்டு முன்னாடி அவங்க நேம் வச்சுருக்காங்க. பட் இப்போ வந்து டிஎக்சி டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து டிசிஎஸ் தவறாட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசிஎஸ்க்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. யூஎஸில் டெக்சாஸ் டல்லாஸ் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டிசிஎஸ்க்கு மேலே இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் வந்து நியர்லி இந்த சிஎஸ்சி அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து $56 மில்லியன் வந்து காம்பன்சேட்டரி டேமேஜ் ஆட்டும், $112 மில்லியன் வந்து எக்ஸம்ப்ளரி டேமேஜ் ஆட்டும், நெக்ஸ்ட் $25 மில்லியன் வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. பட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இதை மேல்முறையீடு பண்ணுவோம் கோர்ட்டில், நாங்கள் வந்து எங்களோட வாதங்களை முறையாட்டு எடுத்து வச்சு நாங்கள் மேல்முறையீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்க்கு வந்து யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி $194 மில்லியன் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. எதுக்குன்னா இந்த டிஎக்சி டெக்னாலஜி இப்போ ஃபார்மர்லி சிஎஸ்சி அப்படிங்கிற நேமில் இருந்துச்சு. இந்த கம்பெனியோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து தவறாட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க டிசிஎஸ் மேலே. ஸோ இப்போ அமெரிக்கன் கோர்ட் வந்து இவங்க மேலே வந்து ஃபைன் அடிச்சிருக்காங்க, பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த ஷேரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 185 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ட்ரெயினிங் 7 இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் 200 அந்த ரேஞ்ச் போச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா வர நமக்கு லாபம் இருக்கும். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 167 அந்த ரேஞ்செலாம் வர சான்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ ஒரு 170 பிரேக் பண்ணாலே நம்ம மணப்புரம் ஃபினான்ஸில் கன்சிடர் பண்ணலாம். இந்த டைம்லாம் நீங்கள் ஒரு 15% ப்ராஃபிட்டில் இருக்கான்னு சொன்னார். ஸோ இதிலலாம் நீங்கள் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ணியும் உங்களுக்கு தேவைன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்தால் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள். 185ல் அவர் 15% ப்ராஃபிட்டில் இருக்கான்னு சொன்னார். மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் 170 பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அந்த 15% ப்ராஃபிட் இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா அந்த ப்ரோ வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 170 பிரேக் பண்ணி 167 கீழே வந்துச்சுன்னா எகைன் கன்சிடர் பண்ணுங்கள். இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட சப்சிடரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க செபிட். அந்த ஐபிஓக்கான டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க செபிட்டை. ஸோ ஐபிஓ பார்க்கும்போது பப்ளிக் இஷ்யூ மூலமாட்டு 7,000 கோடி அந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 4,000 கோடியும் அவங்களோட பேரண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 3,000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தான் நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். நேற்று பார்க்கும்போது இந்த ஹியூண்டாய் கம்பெனி எல்லாரும் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூண்டாய் கம்பெனி 25,000 கோடி வேல்யூவில் ஐபிஓ வர போகிறாங்க. நியர்லி 140 to 150 மில்லியன் ஷேர் வந்து அவங்க சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓக்கு எல்லாருமே ரெடியாக இருங்க. பட் இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் அவங்களோட ஐபிஓக்கு இது டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து செபிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு 2115 ரூபா அந்த ஷேர் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஷார்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொச்சின் ஷிப்யார்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கப்புறமே ஒரு 3 ஆர்டர் கிட்ட அந்த கம்பெனி கிடச்சிருந்துச்சு. நேற்று 5% மேலே ஏறி இருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு வந்து இந்த ரேஞ்சில் பயமாக இருக்கவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுங்க என்ன கேட்டால். ஏன்னா ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண நான் வேண்டான்னு சொன்னேன். பட் வந்து 2,100 அந்த ரேஞ்சை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு 1,600 ரூபாய்க்கு போயிடுச்சு. மறுபடியும் அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இது ஒரு 2,500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் லெவல்லேருந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பயமாக இருக்கோ கொச்சின் ஷிப்யார்டில் நம்ம கன்சிடர் பண்ண லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் சொல்லியிருந்தேன் கொச்சின் ஷிப்யார்டு. இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த செர்லாக். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு ஒரு பிரச்சனை வந்திருந்து. இதில் இது வந்து சேஃப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கண்டென்ட் அதிக அளவில் சேர்க்கப்படுறதுனால அது வந்து குழந்தைகள் வந்து அடிக்ட் ஆகி மறுபடியும் அது திங்குற மாதிரி அந்த ஃபீல் வந்து குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் கிளம்பிந்து. இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் பப்ளிக்கையும் இஃப்வான் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து வந்து ஸ்விஸ் ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்கள்ட்ட வந்து லீகல் ஆக்ஷன் இந்த நெஸ்லே ப்ராடக்ட்ஸ்க்கு எதிராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட அந்த செர்லாக் ப்ராடக்ட்ல வந்து அதிக அளவில் சுகர் கண்டென்ட் சேர்த்து விற்கிறாங்க. அதே வந்து அமெரிக்கா, யூரோப் அப்படிப்பட்ட கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட அந்த ப்ராடக்ட் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே தான் நெஸ்லேல இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையில இதே கண்டென்ட் இதாக பிரச்சனையாட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த பேபி பிராண்ட்ஸ்லாம் இவங்க செல் பண்ணுற இந்த செர்லாக் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆடர் ஆஃப் சுகர் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கைட்லைன்ஸுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கு எகென்ஸ்டாகட்டும் இந்த நெஸ்லே இந்தியா எகென்ஸ்டாகட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இந்த ஷேர்லாம் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தா ரொம்பவே லக்கு, நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இதுவும் ஒன்று, அந்த ஐஆர்எஃப்சியும் ஒன்று. ஸோ இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பிட் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேலேருந்து. ஸோ அந்த ப்ராஜெக்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 160 கோடி வேல்யூ உள்ள ப்ராஜெக்டை வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லி பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி இந்த இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. இந்த ஸ்டாக் ஒரு வருஷத்துல 432% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நியர்லி 1 இயர்ல மட்டுமே 142 ரூபா அந்த ஸ்டாக்ல ரேலியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம போய் இந்த ஸ்டாக்ல வாங்க முடியுமானா டவுட் தான். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 1 இயர்ல நல்லாவே ரேலியா இருக்கு. ஸோ பீக்ல இருக்க டைம்ல போய் நம்ம எந்த ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்ன கேட்டால் ரிஸ்க். அதே டைம்ல வந்து நல்ல ரேலியான ஸ்டாக் அதே ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிரைஸ் டர்னிங்ஸ் 35 இருக்கு. ஸோ நல்லாவே ரேலியா இருக்கு இந்த 1 இயர். ஸோ அந்த டைம்ல நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த ஐஆர்எஃப்சி போன்ற பங்குகளில் ஸோ அது ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ இதே ரேஞ்சில் போனது கொஞ்சம் டவுன் வரட்டு. ஸோ நம்ம ஐஆர்எஃப்சியில் அப்போ நமக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இதெல்லாம் ஒரு 1000 கோடி வேல்யூல கம்பெனியாட்டு தான் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் போய் பணத்தை போடுறது ரொம்பவே ரிஸ்க். ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெக்ஸ்ட் கர்னாக்ஸ் லேப் சயின்சஸ் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ஸ்மால் கேப் கம்பெனிஸ், 1000 crore மார்க்கெட் கேபிள் உள்ள வேல்யூல கம்பெனி. இதெல்லாம் போடுறது ரொம்பவே ரிஸ்க். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிலேஷன் 12,000 கோடிக்கு மேலே இருக்கு. ப்ரைஸ் ஸ்டாண்டிங்ஸ் 13 அந்த ரேஞ்சில் இருக்கு.
ஸோ இந்த ஷேர் வந்து பார்க்கும்போது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேஜர் கம்பெனி, இந்த ஹைவேஸ் இந்த செக்டர்லலாம் இவங்க இருக்கிறாங்க. சப்சிடரிஸே 5 கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் கம்பெனி சப்சிடரிஸே 5 கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த ஷேர் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 1 மந்தில் 11% ஏறி இருக்குது. அதே பாஸ்ட் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா 10% அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டாக்ல. ஸோ இந்த ஷேர் வந்து ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கெல்லாம் என்னால் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 600 அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அந்த ஷேர்லலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 450 அந்த ரேஞ்சில் போச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள் இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெடில். ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு சொல்கிறேன்னா அந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 180, 124, 170 அதாவது 170 கோடி பண்ணியிருக்காங்க ஜூன் 2023 குவார்ட்டரில். அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் பார்க்கும்போது 124 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 190 கோடி சம்திங் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் இப்போ பார்க்கும்போது 395 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு பிஎன்சி இன்ஃப்ராடெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு 460, 450 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள். இது வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஒரு லாங் டேர்ம் கேபிட்டலை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் தான் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 60,000 கோடி வரைக்கும் நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ மினிமம் வந்து மெச்சூரிட்டி காலம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி கூட மர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது அவர் டெபாசிட் க்ரோத் வந்து 12.2% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்கோட க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 16.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1595 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸ் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏன்னா அது வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் நம்ம வந்து 1440 ரூபா அந்த ரேஞ்சில் லாஸ்ட் ஆட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம். எகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த் உள்ள ஸ்டாக் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம், மார்க்கெட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.